கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். லூக்கா 21:15. உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு தேவன் வாக்கையும் ஞானத்தாலும் உங்களுக்கு நிரப்புவேன் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார். இதில் பாருங்க, இதில் ஒரு 2-3 காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. அது என்னன்னு பார்ப்போம். நம்ம உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும், உங்களை விரோதிக்கிறவர்கள்னா விரோதின்னா நல்லாவே நமக்கு தெரியும். யாருன்னு அடிக்கடி நம்ம பார்த்துருக்கோம். எதிரி யாரு, விரோதி யாருன்னு நமக்கு எல்லாமே தெரியும். விரோதி நம்ம கூட இருப்பார், எதிரி நமக்கு எப்போதுமே எதிராகவே இருப்பாங்க. ஆனால் விரோதின்றது தான் ரொம்ப டேஞ்சர். எதிரியை எப்போதுமே பார்த்துக்கலாம், வேதத்திலே பார்க்குறோம். இன்னும் எதிரிகள் நான் பார்த்துக்கிறேன், விரோதிகளை மட்டும் கண்டுகொள்ள எனக்கு ஞானம் தர மாட்டேங்கிறத நம்ம வேதத்திலே பார்க்குறோம். நம்ம அப்போ உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாது. உங்கள் எதிரிகளை பற்றி சொல்லப்படவில்லை, உங்கள் விரோதிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விரோதிகளை கண்டுபிடித்து அதன்படி நடக்க வேண்டிய பொறுப்பும் நம்மிடத்தில் இருக்குது. ஆனால் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும்போது தேவன் தெல்ல தெளிவாக இவங்க உனக்கு எதிராக இருக்கவங்கன்னு தேவன் நமக்கு காட்டுவார். இவங்க தான் உங்களுக்கு எதிராக வரவங்க, எதிராக பேசுகிறவங்க. தேவ ஞானம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அதை காட்டி கொடுக்கும் உங்களுக்கு. இதில் ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க. எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத. அப்போ நமக்கு முன்னால் அவங்களால பேசவே முடியாது, நம்மளுக்கு எதிர்த்து நிற்கவும் முடியாது. ஆனால் மறைமுகமாக தான் எதிர்த்து நிற்பாங்க, மறைமுகமாக தான் எதிர்த்து பேசுவாங்க. அந்த மறைமுகமாகவே அவங்க எதிர்த்து பேச முடியாது. எதிர்த்து நிற்கக்கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்றாரு. தேவன் கொடுத்தா அது ரெட்டிப்பானதாக தான் இருக்குமே தவிர ஏதோ கொடுத்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் 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 அப்படின்னு கொடுக்குறது கிடையாது. தேவன் ஒரு வார்த்தை ஒரு காரியம் கொடுக்கிறார் என்றால் அது பரிபூர்ணமாக நமக்கு தர வல்லவர் அவரு. அதில் குறைவே பார்க்க முடியாது நம்ம. அப்போ தேவன் நமக்கு வாக்கால் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். இதில் பாருங்க, எதிர் பேசவும் எதிர் நிற்கக்கூடாத வாக்கையும் ஞானத்தையும். வாக்குனா என்ன, ஞானம்னா என்ன? வாக்கு என்பது நம்ம சொன்னதுலேருந்து மாறாமல் இருப்பது. வாக்குன்ற நம்ம சாதாரணமாக பேசுகிற காரியங்கள் கிடையாது. அநேகர் கேட்டுருப்பீங்க, நான் வாக்கு கொடுத்துட்டேன்ப்பா, அதெல்லாம் நான் மாற மாட்டேன், நான் ஒரு வாக்கு கொடுத்துட்டேன்ப்பா. அது எப்படின்னா ஒரு டாக்குமெண்ட் போடுறது மாதிரி, வாயில் பேசுவது, வாக்கு கொடுப்பது. இப்போ உறுதியாக நான் இதில் மீற மாட்டேன் அப்படின்றது. இதோட அர்த்தம், முழுமையான அர்த்தம் என்னன்னா, இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு அப்படி இருக்காது. உங்கள் வாயிலிருந்து நீங்கள் சொல்லும் வார்த்தையில் அப்படி ஆணித்தனமாக இருக்கும். அது கரெக்டான வார்த்தைகளாக இருக்கும். ஆனால் அதுதான் வாக்கு. நீங்கள் சொன்ன வார்த்தையிலிருந்து மாறப்போகிறது கிடையாது. நீங்கள் சொல்லிட்டு ஐயோ தெரியாமல் சொல்லிட்டேன்ப்பா, நாளையிலேருந்து அப்படி சொல்ல மாட்டேன் அப்படின்னு இருக்க மாட்டேன். உங்கள் வாயிலேருந்து வர வார்த்தைகள் சரியான வார்த்தைகளாக வரும். இயேசுவின் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் எதுவுமே அவர் மாற்றி பேசலை. ஒரு சீடர்கள் வாயிலிருந்து வார்த்தை எதுவுமே மாறி பேசவில்லை. அதே தேவன் இன்றைய தினம் உங்களுக்கு அவருடைய வாக்கை உங்களுக்கு தருவேன் என்று சொல்கிறார். ஞானம், ஞானம்னா என்ன? சாதாரண அறிவு கிடையாது. ஞானம் என்பது வேறு, அறிவுன்றது வேறு. ஞானம்னா, உண்மையாக ஞானம்னா என்னன்னா, நம்ம எந்த இடத்துல யார்கிட்ட என்ன விதமாக பேச வேண்டும், அதை ஆவிகளை பகுத்தறிந்து எப்படி பேச வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதுதான் ஞானம். பவுல் அடிகளார் அந்தோனியா பட்டணத்துக்கு போனாரு. அங்கே போன இடத்துல நிறைய சிலைகள் இருந்துச்சு. ஒரு சிலை மட்டும் அறியப்படாத தேவனுக்கு இருந்துச்சு. அந்த பட்டணத்தை அவர் பேச சொன்னாங்க. பேச சொன்ன உடனே அவர் என்ன சொன்னாரு, நீங்க நிறைய கடவுள் பக்தி உள்ளவங்க, ஆனாலும் அதுல ஒரு இடத்த பார்த்தேன், நான் அறியப்படாத தேவன் ஒன்று இருக்கு, அந்த தேவனை பற்றி சொல்லுவதற்கு நான் வந்திருக்கிறேன். இதுதான் ஞானம், தேவ ஞானம். நம்ம என்ன பேசணும், எப்படி பேசணும்னு நிரப்புவது. அப்போஸ்தலர்கள் முழுக்க அப்படிதான் தேவ ஞானத்தால் நிரப்பப்பட்டவங்களா இருந்தாங்க. அதே தேவன் அவருடைய வாக்காலையும் அவருடைய ஞானத்தாலையும் உங்களை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். வல்லவராக இருக்கிறோட வாஞ்சியுடன் காத்து கொண்டிருக்கிறார். இந்த புதிய வருடத்திலே இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, நீங்க தேவ ஞானத்தாலும் தேவ வாக்கினாலும் நிரப்பப்பட போகிறீங்க. அதுக்கு தேவனுக்கு நன்றி சொல்லி அதை பெற்றுக்கொள்வதற்காக தேவன் உங்களை அழைக்கிறார். தேவன்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளும் வருடம் இது. நீங்க எதை கேட்டாலும் தேவன் உங்களுக்கு தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆனா கேட்பதில் நம்ம தாமதித்தோம்னா அது தேவன் பொறுப்பு கிடையாது. இந்த வசனத்தை நான் திருப்பி படிக்கிறேன் பாருங்க. உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு தருவேன், கொடுப்பேன். அப்ப தேவன் கொடுத்து விட்டார். அதை எடுத்து பொருந்து அதை புரிந்து நம்ம நடக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, தேவ ஞானத்தாலும் தேவ வாக்கினாலும் நீங்க நிரப்பப்பட போகிறீங்க. ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, இந்த வேலையை உங்களுக்கு தருகிறோமப்பா. காப்பனே, நீர் உமது வாக்கினாலும் உமது ஞானத்தினாலும் எங்களை நிரப்பேன் என்று சொன்ன மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே.
அதை பெற்று அந்த வாக்கை பெற்று அந்த ஞானத்தை பெற்று அதிலே நிலைத்து அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. நிலைத்திருக்க உதவுமாப்பா. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணுமாப்பா. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் உமது ஞானத்தினாலும் உமது வாக்காலும் நிரப்பப்பட்டு அவர்கள் அன்னையருக்கு சாட்சியாக அன்னையருக்கு ஊழியம் செய்யும் பிள்ளைகளை அவர்கள் மாற்றியதற்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கணுமாப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.